எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை வந்து ஸ்க்ரீனில் வச்சு கழுவி ஊத்துங்க அப்படின்றார். மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி அப்படின்ற மாதிரி. அந்த பங்கும் சும்மா சாதாரணமாகலாம் இல்லை. அவன் 100 ரூபாய் ஒரு சென்டர் பிரைஸ்னு வச்சுங்க, மேலே 140 ரூபாய் இருந்தவன் கீழே 70 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். 77 ரூபாய். அதனால தான் மனுஷன் நொந்து போய் அந்த பிஜி இன்வெர்ட்டை பிடிச்சி கழுவி ஊத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இன்னொரு நண்பருமே 1000 பங்குகள் 96 ரூபாய்க்கு பிஜி இன்வெர்ட் வாங்கியிருக்காரு. இந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏவரேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எதுக்கு ஏவரேஜ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல பங்கு மார்க்கெட்டினுடைய சூழ்நிலையை பொறுத்து ஒரு வேளை கீழே இறங்குறான்னு வச்சுங்களேன், அது ஏதாவது ஒரு சப்போர்ட்டாக இருந்து மேல் நோக்கி ஏறுமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது சப்போர்ட்டை பார்த்து முதலீடு செஞ்சு, ஏன்னா உச்சத்தில் வாங்கியிருக்கோம் கீழே வாங்கி ஏவரேஜ் பண்ணி மேல் நோக்கி வந்தால் வித்தரலாமே அப்படின்ற கான்செப்டில் சில பேர் ஏவரேஜ் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க செஞ்ச ஏவரேஜ் அவங்க கண்ணுக்கு அது சப்போர்ட் இந்த இடத்துல திரும்புன்னு தோணும். ஆனால் அவன் திரும்புற மாதிரி காமிச்சிட்டு டொயங்கின்னு மறுபடியும் கீழே இறங்கினான்னு வச்சிங்களேன், பண்ணின ஏவரேஜ் அப்படின்றது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ எல்லாமே மார்க்கெட்டினுடைய கையில் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பிஜி இன்வெட் அப்படின்ற பங்கெல்லாம் யார் தெரியுமா வாங்குவாங்க? இந்த மாதிரி ஏவரேஜ் பண்ணி அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்றவங்க பெரும்பாலும் வாங்கியிருக்க மாட்டாங்க. பிஜி இன்வெட்னு ஒன்று இருக்கு. அவன் கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபா வருஷத்துக்கு டிவிடெண்ட் தற்போது நிலைமையில கொடுத்துட்டு இருக்கான். எதிர்காலம் எப்படின்னு தெரியல, பட் 12 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 77 ரூபா அப்படின்னு போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 15% அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, அந்த பங்கு 70 ரூபாயிலிருந்து மறுபடியும் 60 ரூபா போனா என்ன, 40 ரூபா போனா என்ன, அல்லது அந்த பங்கு இந்த 70 ரூபா ரேஞ்சிலிருந்து மறுபடியும் அவனுடைய பழைய ரேட்டு 140 ரூபாய் போனா தான் எனக்கு என்ன, எனக்கு தேவை 15% வட்டி, அது அடுத்து வரக்கூடிய 20-30 வருஷத்துக்கு அவன் கொடுத்தான்னா போதும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ல இருக்கிறவங்க தான் இது போன்ற பங்குகளை வாங்குவாங்க. ஸோ ஒரு பங்கை விட்டு வெளியில வரணும், சீக்கிரமா அவனை விட்டு வெளியில வரணும் அப்படின்றவங்க தான் பெரும்பாலும் ஏவரேஜ் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. இல்லை எனக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பேர் அக்குமுலேஷன். சரி 90 ரூபாய் இருக்கையில 100 ரூபாய் இருக்கையில ஒரு 13% பக்கம் வட்டி வந்துகிட்டு இருந்ததா, இப்போ 70 ரூபா பக்கம் போய்கிட்டு இருக்கானா, அப்ப வட்டி வகுதம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அக்குமுலேஷன் பண்றவங்க தான் இதை போன்ற பங்குகளை வாங்குவாங்க. அதுக்கு பேர் ஏவரேஜ் இல்லை. பட் ஏதாவது ஒரு பங்கு, ஒரு உதாரணத்துக்கு பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பங்கு, இது போன்ற பங்குகளை டிவிடெண்டுக்காக வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா இதனுடைய விலை மேல் நோக்கி ஏறணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வாங்கியிருப்பாங்க. ஒருவேளை இந்த உச்சத்துல வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கே தெரியுது ஒரு முறை கீழே சடனா ஃபால் ஆயிருக்கான், அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்திருக்கான்னா, சரி அப்ப இந்த இடத்துல ஒரு ஏவரேஜ் பண்ணி பார்ப்போம், ஒரு மாதிரி மேலே வந்தா தப்பிச்சு ஓடி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த சப்போர்ட் என்பது வேலை செய்யல, மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு முறை எலெக்ஷன் வந்த சமயத்தில் அந்த பங்கு என்பது ஒரு தடவை வீழ்ச்சி அடைஞ்சது. அந்த இடத்துக்கு வந்து விழுந்தப்ப சரி ஒருவேளை இங்கிருந்து இது ஏறிடுவானோன்னு நினைச்சு இந்த இடத்துல ஒரு தடவை ஏவரேஜ் பண்ணி பார்த்துருப்பாங்க. கடைசியில் அதுக்கு பார்த்தீங்கன்னா கை மேலே பலன் கொடுத்துருக்கு. அப்போ இங்கே வாங்கினது கடைசியில் ஒரு கட்டத்தில் இந்த இடத்துல வரும்பொழுது எல்லாத்தையும் பிடிச்சி லாபத்தில் விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணுறவங்க தான் பெரும்பாலும் இந்த மாதிரி ஏவரேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி விலை இறங்கிக்கிட்டே இருக்கு, இப்போ வாங்கி போட்டால் எப்படியும் வட்டி விகிதம் அதிகமாக தானே வருது, டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்ற கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஏவரேஜ் அப்படின்றது கிடையாது. அவங்க சும்மா வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சே இந்த பிஜி இன்வெர்ட் போன்ற பங்குகளை 40,000 குவான்டிட்டிக்கு மேலே வாங்கினவங்கலாம் இருக்காங்க. அப்போ அவங்களால மறுபடியும் என்ன ஏவரேஜா பண்ண முடியும்? மேபி 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி வச்சிருக்கிறவங்க மேபி ஏவரேஜ் பண்ணலாம். பட் 40,000 குவான்டிட்டி வச்சிருக்கிறவங்க மறுபடியும் எப்படி ஒரு ஏவரேஜ் பண்ண முடியும்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் தான். நீ கீழே மறுபடியும் 60 ரூபா போனா என்ன, மறுபடியும் 140 ரூபா போனா என்ன, எனக்கு மாசமான 40,000 ரூபா கணக்குக்கு வருதா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோமா, அதே மாதிரி ஏதாவது பட்டாயா போனோமா, இல்லை ஏதாவது காசி டூர் போனோமா, எதுக்கோ ஒன்று செலவுக்கு ஆச்சா அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கிறவங்க தான் அதை வச்சிருப்பாங்க. அஜிச்சா வாயிலடிங்க அப்படின்ற மாதிரி. ஒரு நண்பர் வந்து இந்த ஏற்றத்தை நம்பாதீங்க, 1500 பாயிண்ட் நிஃப்டி ஏறி வந்திருக்கு, இருந்தாலும் அதை நம்பாதீங்க, ஏப்ரல் 2ஆம் தேதி குப்புற அடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. தெரியலிங்க, அதெல்லாம் யாருனாலுமே சொல்ல முடியாதுங்க. இப்போ இந்த மேக்ராடெக் டெவலப்பர்ஸ்னு ஒரு பங்கு, ஒரு உதாரணம் எடுத்துங்க. இவன் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு இடம் கீழே போனவன் 2வது இடம் கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே கிராஸ் ஓவர் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஏற்றம், அப்புறம் மறுபடியும் கீழே வந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு முறை மேல் நோக்கி தாண்டறக்கு ஒரு முறை முயற்சி பண்ணியிருக்கான், அவன் மண்டை மேலேயே கொட்டி கீழே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ இனி இந்த முறை இவன் என்ன பண்ண போறானா, மண்டை மேலே கொட்டி கீழே அனுப்ப போறாங்களா இல்லை கிராஸ் ஓவர் பண்ணுவாங்களான்னு யாருக்குமே தெரியாது.
கிட்டத்தட்ட 1 மாதம் அல்லது 2 மாதம் டைம் விட்டதுக்கு அப்புறம் தான் அவன் மேலே போனானா கீழே போனானா அப்படின்றதே தெரிய வரும். ஸோ நம்ம நிஃப்டியுமே அப்படிதான் நடந்திருக்கு. கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்க மண்டை மேலேயே கொட்டி அவன் கீழே இறங்கிட்டான். 2 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முயற்சி பண்ணியிருக்கான். மண்டை மேலேயே கொட்டி 2000 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டாங்க. இப்போ மறுபடியும் இப்போ ஒரு முயற்சி பண்ணுறான், அந்த 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டதா வேண்டாமான்னு. கண்டிப்பாக 1 மாதம் அல்லது 2 மாதம் கழிச்சு தான் என்ன நடந்ததுன்னே நம்மளுக்கு தெரிய வரும். இவன் மேலே போனானா இல்லை கீழே போனானா அப்படின்றது 2 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ ஒவ்வொருத்தரும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இந்த ஏப்ரல் 2 நம்ம நண்பர் எதை மீன் பண்ணுறாருன்னாக்கா, அந்த ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய கட்டண உயர்வு, அந்த டேரிஃபை பற்றி மீன் பண்ணி மனசில் வச்சு சொல்கிறாப்புல. ஸோ யாருக்குமே எதுக்குமே ஏப்ரல் 2 கூட தெரிய வராது. அதுக்கப்புறம் ஒரு 10-20 நாள் கழிச்சு தான் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் எந்த பக்கம் கிளியராக போச்சுன்னு தெரிய வரும். இங்கே பார்த்தீங்களா, ஒரு சிங்கக்குட்டி என்ன பண்ணியிருக்குன்னு, முதல்ல இந்த சிங்கக்குட்டியை பிடிச்சி ஒரு கூண்டில் அடைச்சிட்டாங்க. அதாவது மணப்புறம்ல போயிட்டு இருக்கிறதுலே ஒரு உச்சாணி கொம்பு, அவரை அவருடைய மனசில் எது அப்படி வாங்க வச்சதுன்னு தெரியல. உச்சாணி கொம்பில் போய் இந்த சிங்கம் வாங்கி மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த சிங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஏவரேஜ் பண்ணுறேன்னு 100 ஷேர் 200 ஷேர்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கடைசியில் பார்த்தா 1780 ஷேர் அப்படின்றது கையில் வச்சிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சுது இல்லை? அதாவது இப்போ ஒருத்தர் இங்கே போய் மாட்டிக்கிட்டாருனாக்கா, இதுக்கு முன்னாடி இந்த பங்கு எப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அவன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருப்பான். அப்போ இங்கே வாங்கி மாட்டினவங்க பொதுவாக அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஏவரேஜ் பண்ணலாமான்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து சரி கையில் காசு இருக்கேன்னு அப்பப்போ 100 கூட வாங்கியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ரிசல்ட் வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து இப்போதைக்கு ஆண்டவா ஒரு வகையில் தப்பிச்ச மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஆகா, இங்க பாத்தீங்களா நண்பர்களே, ஒரே சந்தோஷம், எங்க எடுத்தாலும் ஒரே மகிழ்ச்சியான செய்திகளாக போர்ட்போலியோ பச்சை பச்சையாக இருக்கிறது. யாரெல்லாம் லோன்ல வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இங்கேயும் கூட பாருங்க, ஒரு நண்பர் 1990 இருந்தே ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்காப்ல. இவருக்கு வந்து வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்குல ஒரு கட்டத்தில் 6 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் இருந்திருக்கு. 6 lakhs ப்ராஃபிட்ல இருந்துட்டு மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியினால என்ன ஆயிருக்குன்னா, அந்த 6 லட்சம் போய் கிட்டத்தட்ட வாங்கின அவருடைய ஏவரேஜ் பிரைஸ்க்கே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் 7 நாள்ல, வெறும் 7 நாட்கள் அந்த வருண் பிவரேஜஸ் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சோன்னே மறுபடியும் 3 லட்சம் ரூபாயாக அவருடைய ப்ராஃபிட் என்பது மேல் நோக்கி வந்திருக்கு. ஸோ இவ்வளவு வருடமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கை அண்ட் பொறுமையாக இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கூட பாருங்க, சமீபத்தில் பல பங்குகள் 40-50% இறங்கிடுச்சு. இருந்தாலும் நஷ்டத்துக்கு விற்காம ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் லாங் டேர்முக்கு தானே வாங்கியிருக்கோம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பேஷன்ஸாக இருந்திருந்தா மேபி இப்போ லாஸ்ட் 30%க்கு மேலே ரெக்கவரி ஆகி வந்திருக்கும். இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு 24,000 ரூபாய் கடந்த 2 நாட்களில் லாஸ் ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. ஆனால் இன்னும் சில நண்பர்களுக்கெல்லாம் இன்னும் 3000 பாயிண்ட் ஏறினா தான் என் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ்க்கே வரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த உச்சாணி கும்பல வாங்கினவங்களா தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஆக இங்க பாருங்க, சந்தோஷமே என் பாக்கியம் அப்படின்ற மாதிரி பல நண்பர்கள் வந்து ஒரே சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நண்பர் எஸ்ஐபி முறையில மார்க்கெட்ல அணுகிக்கிட்டு இருக்காரு. இன்னுமே நான் ஒரு 8 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இன்னொரு நண்பர்களுடைய திறமை பாருங்க, 5 மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போட்டுட்டு இருக்காப்ல, கிட்டத்தட்ட 25,000 ரூபாய். அது மைனஸ்க்கு போய் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ பாசிட்டிவ்க்கே திரும்பிடுச்சு. அதாவது அக்கௌண்ட்டே பாசிட்டிவ்ங்க. அதாவது ப்ராஃபிட்ல இருந்துட்டு லாஸ்ல போயிட்டு கொஞ்சோண்டு லாஸ் ரெக்கவரி ஆகிறது வேற, பட் ப்ராஃபிட்ல இருந்துட்டு லாஸ்ல போயிட்டு மறுபடியும் ப்ராஃபிட்டுக்கே வர்றது அப்படின்றது வேற. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து அவருக்கு ப்ராஃபிட்ல கொடுத்துருக்கு. அப்போ நீங்க உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு, உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு லாபத்துக்கு திரும்பிடுச்சு, ஆனா உங்க போர்ட்ஃபோலியோ ஏன் இன்னும் லாபத்துக்கு திரும்பல, என்ன காரணம், என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இங்கேயுமே பாருங்க, ஒரு நண்பர் ஃபுல்லி கடவுளே கடந்த 2 மாசமா எங்க திரும்பினாலும் மகிழ்ச்சியே வரல. எல்லாம் கண்ணில் தண்ணி விட்டுட்டு ஒப்பாரி பாட்டு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. போச்சேன்னு கடைசியில் பார்த்தா இப்போ ஒரு 15 நாள் மார்க்கெட் திரும்பினதுக்கே பல இடங்களில் ரெக்கவரி, பச்சை பசுமை அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அட சாமி, என்னால் இந்த ப்ரெஷரை தாங்க முடியல, ஏறினாலும் மார்க்கெட் ஏறுது, இறங்கினாலும் மார்க்கெட் இறங்குது, பேசாம 10% இவர் அடிக்கடி 10% இவருக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் போல இவருடைய பங்குகளுக்கெல்லாம். அதனால அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 10% வந்ததுன்னா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி நானா இருந்தா இனிமேல் பிளான் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல.
இல்ல நீங்க மார்க்கெட் சரியில்லை அப்படின்றதுனால நீங்க இப்படி நினைக்கிறீங்க. ஒருவேளை இந்த போன 6 மாசமா மார்க்கெட் இறங்காம அப்படியே மார்க்கெட் 6 மாசமா ஏறி இருந்ததுன்னா நீங்க உங்க மனசு அப்ப என்ன தெரியுமா சொல்லும்? அடாடா பேசாம வச்சிருந்தோம்னா 100 ரூபாய் ஷேர்ல இப்ப 500 ரூபாய் போயிடுச்சு, வெட்டியா 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு வித்துட்டேனே அப்படின்ற மாதிரி உங்க மனசு சொல்லும். ஸோ நம்ம மனசு எப்பவுமே வந்து பிரசன்ட்ல என்ன நடக்குதோ அதை வச்சுதான் கணக்கு போடும். நண்பர்களே இங்க பாருங்க, இது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். யார் ஒருத்தர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கூடயே பயணிக்கிறாரோ அவர் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் வந்து ரொம்பவுமே நல்லா இன்டெப்தா இருக்கும். ஒரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒரு ஸ்டாக்கை நம்ம ரீட்டைல் பீப்புள் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், அந்த பங்கு என்னடானா 156 ரூபாய்க்கு போயிருது, நம்ம காசு 84% காலி. இதே வந்து சில பேர் அறிவாளிங்க என்ன பண்றாங்கன்னா போய் என்ட்ராகிறதே 156 ரூபாய்க்கு தான் என்ட்ராகிறாங்க. நம்ம எத்தனையோ ட்ரேடிங் கிளிகள் ட்ரெண்டிங் கிளிகள்னு வெட்டு கிளிகள்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒருவேளை அவன் இந்த லோ ரேட்ல இருந்து அவனுடைய பழைய ஹை போய் டச் பண்ணா கூட அந்த கீழே 156 ரூபாய்க்கு வாங்கினவனுக்கு 646% லாபம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஸோ அப்போ கீழே போயிட்டு ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு வாங்கி கீழே 156 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் வாங்கின ரேட்டே வந்துச்சுன்னா அவருக்கு எந்த விதமான லாபம் இல்லை, நஷ்டம் இல்லை. ஒருவேளை 156 ரூபாய்க்கு வித்துட்டு வெளியே போனாலும் 84 ரூபா நஷ்டம். ஆனால் கீழே யாராவது ஒருத்தர் வாங்கி அதே பீரியட் ஹோல்டு பண்ணி பழைய ரேட்டே வந்தால் வித்து விட்டாக்கா அவங்களுக்கு 646% லாபம். அப்படின்னா இது தெரியாம நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மோசம் போய்கிட்டு இருக்கோம். இது விஷயம் தெரிஞ்சவன் இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து 1000 ரூபாய் பங்கு கீழே கொண்டு போகணும்னா பெரிய ஆளுங்க முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த வேலையை அவனுக்கு பண்ணுறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அது எப்படிங்க ஒரு பங்கு 1000 ரூபாய் பங்கு கீழே கொண்டு போக முடியும், கீழே கொண்டு போகிறதுக்கு யாருங்க அப்படி பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நாட்டினுடைய எக்ஸாம்பிள் எடுத்து காட்ட முடியாது. ஆனால் இதே வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஹெட்ஜ் ஃபண்டுகள் வந்து ஒரு கம்பெனி கீழே இறக்கி விடணுங்கிறதுக்காகவே ஷேர்களை கடன் வாங்கியோ அல்லது கையிலேயே ஷேர்கள் இல்லாமையோ அதை பிடிச்சி வித்து விட்டு அதுக்கு பேர் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வித்து விட்டு கீழே இறக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. இது ஒரு தடவை சோசியல் மீடியாவில் தெரிஞ்சு ஒரு கம்பெனியை வந்து விடக்கூடாது, இந்த ஹெட்ஜ் ஃபண்டுகளை வந்து பயங்கர லாஸ் பண்ணணும்னு பல சிறு முதலீட்டாளர்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கி பெரிய அளவில் மேல் நோக்கி கொண்டு போனாங்க. இதெல்லாம் வரலாறுல இருக்கு. ஸோ நம்ம விஷயம் தெரியாமல் இப்படி நம்மளுடைய பணத்தை 84% லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விஷயம் தெரிஞ்சவங்க கீழே வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் அமைதியாக கோந்துக்கிட்டு 600-700% லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. அப்போ இது போன்ற விஷயங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா பெரும்பாலும் இது போன்ற பல மியூச்சுவல் ஃபண்டுகள்லையோ அல்லது நல்ல லாபம் செய்யக்கூடிய பங்குகள்லையோ எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யறது அல்லது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து உழுகும் பொழுது வாங்கக்கூடிய பணபலம் அப்படின்றது இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் மேபி அவங்களுக்கு எதிராக நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும். இட்ஸ் ரியலி வெரி டீப் அண்டர்ஸ்டாண்டிங். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.